நேயர்களுக்கு வணக்கம். இது வேந்தரின் மக்கள் சபை. நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்து விட்டது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது திமுக. புதுச்சேரியும் சேர்த்தா 40க்கு 40 அப்படிங்கிற அவங்களுடைய இலக்கை எட்டியிருக்கிறாங்க. என்ன பிரச்சாரத்தில் சொன்னாங்களோ அந்த இலக்கை எட்டியிருக்கிறாங்க. அந்த வகையில் வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு தொண்டர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், திமுகவுடைய தலைவர். இந்த இலக்கு சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி. அதே சமயம் இப்போ நடந்து முடிந்தது நாடாளுமன்ற தேர்தல். சட்டப்பேரவை தேர்தலில் களம் மாறும், வெற்றி மாறும் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். 2026 பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்னு உறுதிபட தெரிவிக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இன்னொரு பக்கம் மாநில கட்சி அந்தஸ்துடன் நம்பிக்கையுடன் களமிறங்க போகிறது நாம் தமிழர் கட்சி. ஆக 2026 200+ ஸ்டாலினின் கணக்கு சரியா என்ற தலைப்பில் இன்று விவாதிக்க இருக்கின்றோம். விருந்தினர்களாக மதிமுகவின் திரு அந்தரிதாஸ் அவர்கள், பாஜகவின் திரு செல்வகுமார் அவர்கள், இபிஎஸ் ஆதரவாளர் திரு கோபால் ரமேஷ் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் திரு அன்பு தென்னரசன் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் செல்வகுமார் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இலக்கு வைத்து செயல்படணும் அப்படிங்கிறதுல முனைப்போடு இருக்கிறார் திமுகவுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். 200+ அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கங்க அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையூட்டும் ஒரு பேச்சாக நம்ம பார்க்கலாமா, அல்லது அந்த இலக்கு சாத்தியப்படுமா? நிச்சயமாக திமுக எந்த முறை ஒரு முறை கூட 2வது முறை வெற்றி பெற்றது கிடையாது. ஒரு தேர்தலுமே 5 ஆண்டுகள் முடிந்த பின்பு மீண்டும் மக்கள் திமுகவுக்கு வாக்களித்ததாக சரித்திரமே கிடையாது. கடந்த காலத்துல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2009 அதிக இடங்களை வெற்றி பெற்றாங்க. 21 இடங்கள்ல திமுக போட்டியிட்டு 18 இடங்கள் நினைக்கிறேன் அதிக இடங்களை வெற்றி பெற்றாங்க. அதனை தொடர்ந்து 2 ஆண்டுகள் கழித்து 2011 தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாத நிலைமையில படுதோல்வி அடைந்தது திமுக. அதே போலதான் இந்த முறை மக்கள்கிட்ட கோபம் வெளிப்படையா உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம 40 இடங்கள் வெற்றி பெற்று இருந்தாலும் கூட 2019 பார்க்கும் பொழுது 2024 ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிக்கு 7% வாக்குகள் குறைந்திருக்கு. பல இடங்கள்ல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக 2019 இன்னைக்கு பல இடங்கள்ல வாக்கு வெற்றி சதவீதம் குறைஞ்சிருக்கு. இதுக்கு ஒரு காரணம் பிளவுபட்டு நிற்கும் எதிர்கட்சி நம்ம சொல்றோம். இதெல்லாம் கவனிக்கும் பொழுது இப்ப ஆட்சியில 40 இடங்களை வெற்றி பெற்ற ஒரு அரசு மக்களுக்கு அந்த வெற்றியை அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஜூலை 1 மின் கட்டணத்தை 5% ஏத்துறாங்க. அதே சமயம் எல்லா விதத்திலையும் கட்டண உயர்வு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கட்டு இருக்கு. போன வாரம் நம்ம ஒரு வீடியோல பார்த்தோம்னா காவல்துறை அதிகாரி போதையில வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. அதை நம்ம பொதுமக்கள் அவரை பிடித்து ஒப்படைக்க வேண்டிய நிலைமையில நீ காவல்துறை செயல்படுது. அரசு பேருந்துகள் என்னதான் இவங்க மகளிருக்கு இலவச பேருந்துன்னு சொன்னா கூட பேருந்துகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டு இன்னைக்கு பேருந்துகளை முன்னாடி டயர் கலந்து ஓடுது. நம்ம இதெல்லாம் படத்துலதான் பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு மோசமான நிர்வாகம். இல்ல, இந்த காட்சிகள் எல்லாமே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே விட்டது. இந்த பிரச்சாரத்துல நீங்க இதெல்லாமே எடுத்து வச்சீங்க, டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டீங்க. இருந்தாலும் மக்கள் 40க்கு 40 அப்படின்னு திமுகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இனிமே எதை வச்சு இனி மாறும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இந்த மக்களை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு தமிழகத்தில் ஆளுவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். அதனால இன்னும் கொஞ்சம் நம்புறாங்கிறத நம்ம பாக்குறேன். இது இந்த முறை வாக்களிப்போம், இனிமேல் நம்ம இனிமேல் எந்த காரணம் அவங்க சொல்லக்கூடாதுன்னு தான் பாக்குறோம். அதே சமயம் திமுக என்ன பண்றாங்கன்னு பாருங்க. வெற்றி பெற்ற பிறகு சென்ற ஆண்டு முதல் ஒரு ஆண்டு காலமாக தமிழகத்தில் உள்ள 3 லட்சம் சிறு குறு தொழில்கள் அனைவருமே போராட்டம் பண்ணாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க, சாலை மறியல் பண்ணாங்க, மனித சங்கிலி போராட்டம் பண்ணாங்க. பல கட்ட போராட்டங்கள் பண்ணாலுமே அவர்களுக்கு பரிசாக 5% கட்டணத்தை அடுத்த மாசம் ஏத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழகத்தின் உற்பத்தி வெகுவாக குறையும். இன்னைக்கே நம்ம 2ஆம் இடத்துல இருந்த உற்பத்தி இன்னைக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு போயிருச்சு. நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கு கூட போட்டி போட்டிருக்கோம். ஒரு காலத்துல வளரவே வளராது அப்படின்னு சொன்ன உத்தரப்பிரதேசம் வேகமாக வளர்ந்து தமிழகத்தை எட்டி பிடித்திருக்காங்க.
சோ அப்ப இந்த உற்பத்தி குறையும் பொழுது ஒட்டுமொத்த பொதுமக்களின் கோபம் 2026 தேர்தலில் நிச்சயமாக திமுகவை வீட்டுக்கு அனுப்பும். அந்த முறை தோற்பது அவருடைய நிரந்தர தோல்வியா இருக்கும். அதன் பிறகு எந்த காலத்திலும் திமுக ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு படுதோல்வியை மக்கள் பரிசா கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தான் ஆட்சி நிர்வாகம் இருக்கு. இந்த தேர்தல் வெற்றியை ஏன் வாக்கு சதவீதம் குறைந்தது, மக்களின் கோபம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி திமுக நிர்வாகத்தை சீர்படுத்தினால் ஓரளவுக்கு இடங்கள் வாங்கலாம். அது செய்யாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்வது, இது ஏதோ வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கறக்காக கட்டணத்தை ஏற்றுவது போன்ற மீண்டும் மீண்டும் மக்களின் மீது திணிக்கிறாங்க. இது இப்ப நம்ம கூட செய்தியில பார்த்தோம், SRM நிறுவனத்தோ ஒரு ஹோட்டல் இவங்க கூட்டணி வச்சிருந்தாங்க. திரும்ப கூட்டணி கூப்பிட்ட பொழுது அவர்கள் மறுத்துவிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பக்கம் சேர்ந்த காரணத்தால் தேர்தல் முடிந்து முடிவுகள் ஒரு வாரத்திற்குள்ளாக அந்த கட்டடத்தை இடிப்போம், காலி செய்ய வேண்டும் இறங்கியிருக்காங்க. இது போன்ற அதிகார துஷ்பிரயோகங்கள் செய்த காரணத்தால் தான் 2011 முதல் 21 வரை அவங்க ஆட்சியெல்லாம் வெளியில இருந்தாங்க. அதே போன்ற அராஜகத்தை திமுக என்று ஆரம்பித்து விட்டது. 2024 தேர்தல் அவர்களுக்கு அதிகார போதையை ஏற்றி இருக்கிறதே ஒழிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை அவங்க பாடம் கத்துக்கிட்ட மாதிரி தெரியல. இந்த வெற்றியே 2027 அவர்கள் தோல்விக்கு முழு காரணம் அமைப்போது நான் நினைக்கிறேன். சரி, நான் இதை முதல் சுற்று பார்வையா நான் எடுத்துக்கிறேன். அந்தரிதாஸ் அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். 2026 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வைத்திருக்கிறார் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இது எந்த நம்பிக்கையில இதே வலுவான கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது களம் அப்படிங்கும் போது இதே 4 முனை போட்டிகள் வரலாம், இல்ல தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் உள்ள வர்றாரு, இந்த மாதிரியான சூழ்நிலையில கூட இது ஒரு அதீத நம்பிக்கையா இது 200+ அப்படிங்கிறது? அதீத நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, நியாயமான நம்பிக்கை. ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் பந்தயத்தில் ஜெயிப்பது என்பது கடினம், அதைவிட கடினம் அதை தொடர்ந்து தக்க வைப்பது என்பது. அந்த வகையிலே தளபதி அவர்கள் 2 நாடாளுமன்ற தேர்தல்களையும் 2 உள்ளாட்சி மன்ற தேர்தல்களையும் ஒரு சட்டமன்ற தேர்தலையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு 6வதாக வருகின்ற சட்டசபை தேர்தலையும் அந்த ஆற்றையும் கடப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறார். நம்பிக்கை என்கின்ற நாறு மாத்திரம் இருக்குமானால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்வார்களே, அந்த நம்பிக்கையோடு சொல்லப்பட்ட வார்த்தை. நம்முடைய தோழர் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள், அதாவது எல்லாம் சொல்லுமாம் பள்ளி ஜாடி பானையில் விழுமாம் துள்ளி என்று. எதற்காக இந்த நிலைமை வந்தது என்பதை கூட யோசிக்காமல், உத்தரப்பிரதேசம் எப்பொழுதுமே உத்தரவு பிரதேசம், நாங்கள் ஏற்கனவே 80-73 வெற்றி பெற்று விட்டோம் என்று அந்த மமதையில் இருந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 43 தொகுதிகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்த பிறகு அவர்கள் அடுத்த மாநிலத்தை பற்றி, அடுத்த கட்சியை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற நிலைமையில் இருக்கிறார்கள். போகிற போக்கில் சிறு குறு தொழிலை பற்றி சொன்னார். உதயம் பதிவில் இந்த ஆட்சி 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட எம்எஸ்எம்இ என்கின்ற யூனிட்ஸ் மாத்திரம் 6,15,00,000 பேர் பதிவு செய்திருந்தார்கள். இன்னைக்கு அதில் 3 கோடி பேர் காணாமல் போய்விட்டார்கள். 6 கோடியில் 3 கோடி காணாமல் போயிடுச்சு. இவங்க எம்எஸ்எம்இ பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் மாநில அரசை பத்தி அவர் பேசுறார். மத்திய அரசு இவ்வளவு பண்றாங்க, எம்எஸ்எம்இக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அவங்களுக்கு எதுவும் வளர்ச்சிக்கான விஷயங்கள் பண்ணலன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா மாநில அரசை அவர் குற்றச்சாட்டுறார். அதுதான், அதாவது உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்ற பிறகு கூட அவங்க அதை பற்றி இது பண்ணல. ஒரு 10 வருடத்திற்கு முன்னால் பேசிய பேச்சுக்கள் வைப்ரண்ட் அண்ட் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் பேசிட்ட பிறகு குறிச்சிக்கோங்க. வைப்ரண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் டெமோக்ரஸின்னாங்க, வைப்ரண்ட் டெமோக்ரஸின்னாங்க. என்ன வைப்ரண்ட் ஆச்சுன்னு நமக்கு தெரியல. அந்த நிலைமையில் இன்னைக்கு அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஏறக்குறைய 75% மாநில அரசு தான் சுமந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் பெயரை மாத்திரம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, அப்படி சுகன்யா சுபிக்ஷா யோஜனா, சுரக்ஷா பீமா யோஜனா, பசல் பீமா யோஜனா, கரீப் கல்யாண் யோஜனா, இது மாத்திரம். ஆனால் ஃபண்டிங் மாத்திரம் இது பேர் மாத்திரம், பேர் பெத்த பேர் தாகன் நீல்ன்ற மாதிரி இருக்குது. ஆக அப்படிப்பட்ட திட்டம் அந்த ஃபண்டிங் அப்படிங்கும் போது 60-40 இந்த மாதிரி தானே வருது. மத்திய அரசுடைய மாநில அரசும் சேர்ந்து இருந்தா பொதுவாக மாநில அரசு மட்டும்தான் அதுக்கு ஃபண்டிங் பண்றாங்க. 14வது ஊதிய, அதாவது நிதி ஆணையம் என்ன சொல்லியிருக்குதுன்னா
அந்த மாநிலத்திலிருந்து வருகின்ற வரியிலே 42% அந்த மாநிலத்துக்கு பிரித்து தரப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆனால் இவர்கள் செஸ்ஸையும் சர்ச்சார்ஜ் எப்பவுமே மாநிலத்துக்கு அதில் உரிமை கிடையாது, அதில் பிரித்து தர முடியாது. செஸ்ஸையும் சர்ச்சார்ஜையும் வேணுமென்றே ஏற்றிவிட்டு, அதாவது 2018-19 2,66,000 கோடியாக இருந்ததை இவங்க செஸ் சர்ச்சார்ஜ் அதிகமாக ஏற்றி 4,99,000 கோடியாக உயர்த்தியிருக்காங்க. அப்படின்னா மாநில அரசுக்கு ஒரு 32% கூட தருவதில்லை என்கின்ற அந்த சூழ்நிலையில் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் கேட்டிருக்கோம், ஒரு மாநில அரசு தருகின்ற, தமிழ்நாடு அரசு தருகின்ற ₹1 35 காசுக்கு தான் அவங்க திட்டங்களாக தருகிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அதே ₹1 71 பைசாவாக இன்றைக்கு திட்டங்களை தருகிறார்கள். அதிலே பாரபட்சம் இருக்கிறது. ஒரு கண்ணிலே வெண்ணெய், ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இவங்க போக போக இன்னும் மோசமா போகும். ஏதோ அதிமுக இந்த தடவை ஸ்கோர் பண்ணல, அவங்க அந்த ஸ்கோர் பண்ண தவறுதல அந்த ஓட்டுகள்லாம் பிரித்த காரணத்தால் தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு சில இடங்கள்ல அதோட 12 தொகுதிகளில் அவங்களுக்கு டெபாசிட் போச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அதிமுக 9 தொகுதிகளில் டெபாசிட் போச்சு. இவரெல்லாம் ஏன் டெபாசிட் போச்சு என்பதை முதல்ல தேசிய கட்சிகள் உணர வேண்டும். அதனால அடுத்தவங்க மேல இது பழி போறது அதை நிறுத்திக்கணும். தமிழ்நாட்டு அரசுக்கு மிக்ஜாம் புயல்ல நிதி கேட்டாங்க. முதல்ல ராஜ்நாத் சிங் சுற்றி பார்த்து விட்டு 561 கோடியை நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு குழு வந்தது. அதுக்கு பிறகு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் வந்தார்கள். எல்லாம் வந்துட்ட பிறகு வி.கே. சிங் கிட்ட கேட்கறாங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி தரனா, அதுக்கு சில நடைமுறைகள் இருக்குதுன்றார். ஆனா குஜராத்ல 2021 மே மாதம் குஜராத்ல வந்த புயலப்ப மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சுற்றி பார்த்து விட்டு அடுத்த நாளே ₹1000 கோடி அள்ளி கொடுத்தார்கள். ஏன் இந்த பாரபட்சம்? இந்த பாரபட்சம் இருக்கின்ற வரை, மற்ற மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பயம் நடத்துகின்ற வரை இங்கே பிஜேபி என்பது நிற்காது, நிலைக்காது, வாழாது, வளராது, தேராது, தெளியாது. சரி, இந்த பிரச்சாரம் நாடாளுமன்ற தேர்தலையும் முன்வைத்தது திமுக. மாநில அரசுக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மையிடம் குறிப்பா தமிழ்நாட்டை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி, இப்ப சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு வரும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி அதுல செயல்படுத்தினா சரியானதா இருக்குமா? அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தருமா? சுருக்கமா தேர்தலில் ஸ்ட்ராட்டஜி வேற. மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் முதல்ல போட்ட ட்வீட்டே வி பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக். இந்த அறிக்கையில் கூட அதை தான் கொடுத்துருக்காரு, தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கூட. அதில் 62 அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சினுடைய தொடக்கம் தான், கன்னி பேச்சிலே அப்படி தான் பேசுகிறார். அதோடு இன்னொன்னையும் சொல்கிறார், ஐ எம் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த மேன் இன் த ஸ்ட்ரீட். தெருமுனையில் இருக்கின்றவனுடைய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன் சொன்னேன். அப்படி பிரதிநிதியாக இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்திலேயும் அதை போலவே தமிழ் புதல்வன் திட்டத்திலேயும் மாணவர்களுக்கு ₹1000 கொடுப்பதோடு சத்துணவு திட்டத்தின் மூலமாக காலையிலேயும் சிற்றுண்டி தருகின்ற காரணத்தால் அவர்களுக்கு இன்றைக்கு இடைநிற்றல் இல்லாமல் இன்றைக்கு சேர்கின்ற மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆக கல்வியிலே NEP என்கின்ற நேஷனல் அந்த எஜுகேஷன் பாலிசியில 2035 அடைகின்ற அந்த இலக்கு 50% இலக்கை இப்ப தமிழ்நாடு இப்பொழுது சராசரி தேசிய சராசரி 26% தான். தமிழ்நாடு இப்பொழுது 50% எட்டி இருக்கிறது. ஆகவே அந்த வகையில கல்வியிலும் புரட்சி செய்து கொண்டு வறுமை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குகின்ற அந்த புரட்சியை நோக்கும் போய்கொண்டிருக்கிறது. சரி, கோபால் ரமேஷ் கிட்ட அப்ப அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நாங்க போறோம் அப்படிங்கிறாங்க திமுக. அதற்கான திட்டங்கள் இப்ப தமிழ் புதல்வன் மாணவர்களுக்கு அப்படி பார்க்கும்போது இளைய தலைமுறையினுடைய வாக்குகள் திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்த கட்டமா அதிமுகவுடைய நிலை என்னவாக இருக்கும்? அவங்களுடைய வியூகம் என்னவாக இருக்கும்? இந்த மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 2026 தேர்தலில் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப திமுக 2021 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அந்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தொலைக்காட்சி வாயிலாக, செய்தி வாயிலாக நாம் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விவரத்தை கூட பாத்தீங்கன்னா நேற்று ஒரு செய்தித்தாளில் படிக்கும்போது முதல்வர் அந்த நீட்ல அரசு பள்ளி மாணவர்கள்லாம் நீட்ல பாஸ் ஆகி வரணும்னு சொல்லி அது தனி கவனம் செலுத்தணும்னு சொல்லி மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறாரு. இரண்டாவது, அடுத்தது நீட்டை எதிர்த்து போராடுவோம்னு சொல்றாரு. அதுல அதுல ஒரு அதிகாரி கூட சொல்லியிருந்தாங்க, ஒரு பக்கம் அதை ஆதரிச்சு அதன் மூலியமா மாணவர்களை தேர்ந்தெடுத்துட்டு வரோம்னு விரும்புறாங்க, இன்னொரு பக்கம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுல குழப்பமான நிலை நீடிப்பதா அதிகாரி சொன்னாங்க. இரண்டாவது, இன்னைக்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு இருக்குன்னு நம்ம எல்லா தொலைக்காட்சி வாயில எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 2024 தேர்தல் என்பது அதிமுகவினுடைய கூட்டணி பலம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் குறைந்தாலும்
வாக்கு சதவீதம் 2019 காட்டிலும் 21 காட்டிலும் ஒரு அதிகமா அதிகரிச்சிருக்குது. ஒரு சதவீதம் 2019 இருந்து 2024 அந்த நாடாளுமன்ற தேர்தலை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 1% கூடுதலா இருக்குங்கிறாரு இபிஎஸ். ஆமா கூடுதலா இருக்குதுங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா 2021 தேர்தல்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 1.5% வாக்கு வித்தியாசத்துலதான் வந்து டிஎம்கே வந்து அதிக வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. 52 ஓட்டுல 300 ஓட்டுல 500 ஓட்டுல ஜெயிச்சதெல்லாம் கூட இருக்காங்க. அதெல்லாம் ஒரு வார்டு கவுன்சிலர்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு ஓட்டு. ஏன்னா இப்ப அந்த அளவுக்கு மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. 2026ல டிஎம்கே இப்ப ஏகப்பட்ட தவறுகள் பண்ணிட்டு வர்றாங்க. அது வந்து 2026ல தான் அதனுடைய எதிரொலிப்பு வந்து தெளிவா இருக்கும். இன்னைக்கு 24 வெற்றி, அதாவது 24ல முதலமைச்சர் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து 200 நம்ம இலக்கேற்றோம்னு சொன்னாங்க. அது அவங்களுடைய விருப்பம். இப்ப மோடி அப்படின்னு மோடி ஐயா அவர் தான் என்ன சொன்னாங்க, நாங்க 400க்கு மேல வருவோம்னு சொன்னாங்க. உச்சகட்டமா கார்கேவே கூட பார்லிமெண்ட்ல சொன்னாரு 400 இடங்களுக்கு மேல வெற்றி வருவாங்க, நீங்க எட்டுவீங்கன்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி எதற்காகனா அது ஒரு பூஸ்டப்புக்காக சொன்ன வார்த்தை தான். அந்த 200 தொகுதிங்கிறது தொண்டர்கள்ட்ட ஒரு பூஸ்டப் தான். அதனால மாநிலத்துல ஒரு பெரிய வளர்ச்சியோ மக்கள் மத்தியில் பெரிய ஒரு எழுச்சியோ கண்டிப்பா இது வந்து. இப்ப எவ்வளவு இடங்கள் வாங்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிருப்திங்கிறீங்க, திமுக எதிராக அதிருப்திங்கிறீங்க. அப்ப 200 இடங்கள் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள்ங்கிறீங்க. அப்ப எவ்வளவு இடங்கள் திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? 1991 வாங்கக்கூடிய இடங்கள் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1991 எவ்வளவு இடம் வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தோல்வி கண்டாங்க, அந்த மாதிரி ஒரு தோல்விக்கு தான் வருவாங்க. அது வந்து ஒரு அலைன்னு சொல்லலாம்ல. 91ல ராஜீவ்காந்தியுடைய மரணம் இருந்தது, அது ஒரு அலை மாதிரி வந்தது. 91ல ஜெயலலிதா வந்து வெற்றி பெற்றாங்க. அது மாதிரி என்ன அலை வரும்னு நினைக்கிறீங்க? இப்ப மக்கள்கிட்ட ஏகப்பட்ட வறுமை, பணம் இல்ல, இஎம்ஐ கட்ட முடியாது, எத்தனை பேர் தடுமாறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மின் கட்டணத்தை ஏற்றுறதுனால கோயம்புத்தூர்ல எவ்வளவு பெரிய தொழில் பாதிச்சதுனால தொழில்துறை அமைச்சரை பொறுப்பு போடவே இல்லை. ஆனா தொழில்துறை அமைச்சர் கோயம்புத்தூர்லயே சுத்தி சுத்தி வந்தார். எதற்காகனா அங்க இருக்கிற முதலாளிகளை சரிப்படுத்திக்கலாம், தயவு செய்து ஓட்டு போடுங்க, அண்ணாமலை மட்டும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல டிஎம்கே அதுல வந்து சரியா இருக்கிறக்காகத்தான் தொழில்துறை அமைச்சர் அங்க வந்து நியமிச்சு அங்க இருக்கிற முதலாளிகள் எல்லாம் சரிப்படுத்தினாங்க. ஒரு நிமிஷம் கோபால், ஒரு நிமிஷம். அப்ப அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறது அப்ப பயம் பாஜக மேலதான் உங்களுக்கு இருந்திருக்கே தவிர அங்க அதிமுக ஜெயிச்சிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கல. அப்ப போட்டியா நினைக்கிறது உங்க பாஜகவை தான், அதிமுகவை இல்லையா? அதாவது கோயம்புத்தூர் தொகுதியில மட்டும் அப்படி, கோயம்புத்தூர் தொகுதியில மட்டும் தான் அப்படிங்க. மற்ற இடத்துல வந்து இன்னைக்கு பாஜக, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து ஒரு டிஜிட்டல் வளர்ச்சி தான வளர்ச்சி, மக்கள் வளர்ச்சி கிடையாது. எல்லாத்துக்குமே அது தெரியும். ஒரே நிமிஷம் செல்வகுமார், ஒரே நிமிஷம். இது கோபால் ஒரு நிமிஷம். செல்வகுமார், அப்ப கோவையில வந்து அண்ணாமலை ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுல தான் முனைப்பா இருந்ததா? அப்ப அதிமுக அப்படிங்கிறதுக்கான இடம் அங்க இல்லையா? இரண்டு கட்சிகளும் மறைமுகமாக கூட்டணி அமைத்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல நீங்க வந்து 17%, இப்ப வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் பார்த்தோம்னா 6ல் 5 பேர் வந்து அதிமுக எம்எல்ஏ இருந்தாலுமே 4 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. அப்ப வந்து இவ்வளவு மோசமான தோல்வியை அதிமுக வரலாற்றிலேயே கோவை தொகுதியில் இப்பதான் சந்திக்கிறாங்க. அந்த காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதிமுகவுடைய வாக்குகள் மறைமுகமாக திமுக வேட்பாளருக்கு போயிருக்கு. சரி, நான் இதை எடுத்துக்கிறேன் செல்வகுமார், நான் வரேன். எண்ணிக்கையுடன் சொல்லியிருக்காங்க. சரி செல்வகுமார் வரேன். கோபால், அப்ப வந்து மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்கீங்க திமுகவும் அதிமுகவும். திராவிட கட்சிகள் ஒரு தேசிய கட்சியான பாஜக வரக்கூடாது அப்படிங்கறதுனால வேலை செஞ்சிருக்கீங்கிறாரு. அல்ல அவர் அது சொல்லலாம், அவருக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்குது. அது வந்து உண்மை கிடையாது. எதற்காகன்னு கேட்டீங்கன்னா மாநிலத்துல அது அண்ணாமலைக்காகத்தான். நான் எதற்காகனா டிஎம்கே பத்தி பேசுறதுக்காக ரகுபதிங்கிற அதே வந்து பாத்தீங்கன்னா அதே முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வேற கடலூர் பக்கத்தால ஏதோ ஒரு தொகுதியில வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் அமைப்போம், கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைப்போம்னு சொல்லி ஒரு 4000 கோடி ரூபாயில ஸ்டேடியம் அமைப்போம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு. அந்த தொகுதியில அவர் வந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போய் அடுத்த தொகுதியில போய், ஏன்னா அங்க டிஎம்கே அதாவது அண்ணாமலை இருக்காங்க, அதுக்கு அடுத்தது ஏடிஎம்கே இருக்கிறாங்க,
இந்த போட்டியில வந்து எதற்கு டிஎம்கே அவ்வளவு தூரம் அந்த கோயம்புத்தூர் தொகுதிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வேற ஒரு தொகுதியில பிரச்சாரம் பண்ணும்போது கோயம்புத்தூர் தொகுதிக்கு எதுக்கு ஒரு ஸ்டேடியம் கட்டுறோம்னு சொல்லி எதுக்கு சொல்றாங்க, விளையாட்டு மைதானம் அமைக்கணும்னு எதுக்கு சொல்றாங்க? ஆனா இன்னைக்கு அவர் ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்றாரு, மேற்கு மண்டலம் அப்படிங்கிறது கோட்டை, நாங்க அதிமுக இன்னைக்கு அதை தகர்த்தெறிஞ்சிட்டோம், இன்னைக்கு அங்க வந்து நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிற, அதனாலதான் அந்த முப்பெரும் விழாவே நான் கோவையில வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அது ஒரு பெரிய பின்னடைவு தானே அதிமுகவுக்கு? இல்ல கண்டிப்பா கிடையாது. அவங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செம்மொழி மாநாடு நடத்தினாங்க. செம்மொழி மாநாடு நடத்துனதுக்காக கொங்கு மண்டலத்துல கால் ஊனணுங்கிறதுக்காக தான் கலைஞர் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய கோவை சிட்டியில இருந்த சிட்டி இருந்ததுக்கு அப்புறம் செம்மொழி மாநாடுக்கு அப்புறம் அந்த சிட்டியே வேற மாதிரி மாறுச்சு. அந்த மாதிரி இப்போ இவங்க ஒரு இதை பண்றாங்க. அதனால கண்டிப்பா கொங்கு மண்டலம் வந்து எப்பவுமே ஏடிஎம்கே துவங்கப்பட்ட காலத்துல இருந்து, அனைத்து இந்தியா அண்ணா திராவிடம் துவங்கப்பட்ட காலத்துல இருந்து கொங்கு மண்டலம் சட்டசபை எலெக்ஷனாவே அது வந்து முற்றிலும் ஏடிஎம்கே சார்ந்துதான் இருக்கும். கண்டிப்பாக எடப்பாடியார் அவர்கள் 26ல ஒரு மாபெரும் வெற்றி பெறுவார் அப்படிங்கறத வரலாற்று பதிவு. வெற்றியே ஆகணுங்கிறத இயற்கையினுடைய ஒரு நீதியா கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பா அது நடைபெறும். சரி, நான் எடுத்துக்கிறேன். அன்பு தென்னரசன் அவர்களிடம் இப்போ வந்து அடுத்த கட்டம் அப்படிங்கிறதுல நாம் தமிழர் இறங்க வேண்டிய ஒரு வீரியத்துடன் இருக்கிற மாநில கட்சி அந்தஸ்து இருக்கு. இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அடுத்து உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகுதான் 2026 சட்டப்பேரவை தேர்தல். திமுக வந்து ஒரு இலக்கு வச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்சுட்டாங்க. தொடர்ந்து திமுகவுடைய செயல்பாடுகளை விமர்சிச்சுக்கிட்டு வருது நாம் தமிழர் கட்சி. ஆனா இவர்களுடைய வெற்றி, திமுகவுடைய வெற்றி அப்படிங்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலையே பார்த்தோம்னா 40க்கு 40 அவங்க சொன்னதை வந்து நிறைவேற்றி காட்டுட்டாங்க. அப்ப அடுத்த கட்டம் எப்படி போகும்? இல்லை, அவங்க 40க்கு 40 வெற்றி பெற்றது என்பது கோவையில் நடத்தப்படுகின்ற அந்த வெற்றி விழாவுக்கான அந்த பாராட்டு விழா இருக்குல்ல, அந்த பாராட்டு விழாவை இவங்க வந்து அண்ணாமலைக்கு தான் நடத்தணும். அண்ணாமலை மட்டும் அதிமுகவை அனுசரித்து கூட்டணி மாறி இருந்ததுன்னா திமுகவுக்கு இவ்வளோ வெற்றிகள் வந்து கை கூடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு வாக்கு விகிதம்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதிமுகவோட வாக்கு தான் ஒரு விழுக்காடு ஏறி இருக்கே தவிர திமுகவோட வாக்கு விகிதம் குறைஞ்சிருக்கு. இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதே போன்று 2026 வந்து இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் சும்மாவே சிலம்ப கட்டி ஆடுவோம். இன்றைக்கி எங்களுக்கு வந்து 2 கருவிகள் கிடச்சிருக்கு. நிரந்தரமான சின்னம்னு ஒன்று, கட்சியினோட அங்கீகாரம் ஒன்று. இந்த அங்கீகாரத்தோடு வந்து நாங்கள் வந்து களத்தில் இருக்கும்போது எங்கள் தம்பிகள் இன்னும் வீரியமாக இந்த களத்தில் நிற்பாங்க. இது வந்து இந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடணுன்றது தான் எங்களுடைய இலக்கு. 2026 நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் அமர வைப்பது தான் நாம் தமிழ் தம்பிமார்களுடைய ஒரே இலக்காக இப்போ களம் இறங்குறாங்க. இப்போ களத்தில் இறங்கிட்டாங்க. அதற்கான சாத்தியம் இருக்கா? உங்களுடைய வாக்கு சதவீதம் 2016, 19, 21 ஒவ்வொரு கட்டமா 1, 3, 7ன்னு ஏறிக்கிட்டு வருது. இப்போ வந்து நீங்க மாநில கட்சிக்கு அந்தஸ்துக்கு உள்ள 8%. அப்ப வாக்கு சதவீதத்தை தான் ஏத்த முடியுதே தவிர சீட்டு, இங்க பேசுறது எல்லாமே வந்து சீட்டு தானே. இப்ப அதிமுக என்ன புள்ளி விவரம் சொன்னாலும் திமுக தரப்பின்னு சொல்றது என்ன, சீட்டு எத்தனை ஜெயிச்சாங்க அப்படின்னு. அப்ப அதுக்கான வேலைகள் மக்களுடைய நம்பிக்கை பெறுறது மட்டும்தான் எங்களோட நோக்கம். ஒரு கட்சி, அரசியல் கட்சி தொடங்கி 2010 நாங்கள் அரசியல் கட்சி தொடங்கணும். 2016 முதல் பொது தேர்தலை சந்தித்தோம். 2019 பொது தேர்தலை சந்திச்சிருக்கோம். 2021 சந்தித்தோம். இது 4வது பொது தேர்தலை நாங்கள் சந்திச்சிட்டோம். இத்தனை ஆண்டுகளில் அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைந்த கட்சி திரும்ப வளர்ந்ததா வரலாறு இல்லை. அரசியல் வரலாற்றில் தோல்வி அடைஞ்சது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். தேமுதிக, மக்கள் மையம் எல்லாமே தோல்வியில் தோண்டு போயிடுவாங்க. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக தோல்வி கண்டு துவளாமல் ஒரு அரசியல் கட்சி மேல் நோக்கி மட்டும் வந்து கொண்டிருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அதனால் வந்து எங்களுக்கு இப்போ வந்து 2 கருவி, நிரந்தர சின்னம், அங்கீகாரம், இந்த வீரியத்தோடு நம்ம போவோம். மக்கள் மத்தியில் போய் வாக்கு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்கு போடுறோம். அப்போ நாங்கள் ஜெயிப்போன்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஊட்டுவது தான் எங்களுடைய வேலை. இப்போ அதை செஞ்சிட்டோம். அப்போ இனி நாங்கள் 2026 வெல்லுவோம் என்ற அந்த எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறோம். மக்கள் நம்புகிறாங்க, ஒரு மாற்றம் வேணுன்றாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து 2026 உறுதியாக நாம் தமிழ் கட்சி வெல்லும். நாம் தமிழ் கட்சியில் சில நீங்கள் கூட்டணிலாம் இல்லை, தனிச்சு தான் நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டீங்க. கூட்டணிக்கான வேலைகளையும் நாம் தமிழ் கட்சி தொடங்கிடுச்சு. இப்போ அப்ப கூட்டணிக்கான வேலைகள் அப்படின்னா யாரோட கூட்டணி வருகிறது, யாரோடன்றது நாங்கள் கட்சி தொடங்கும் போதே சொல்லிட்டோம். 2010 நாங்கள் கட்சி தொடங்கும் போது தேசிய கட்சிகளான காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி கூட எங்களுக்கு கூட்டணி இல்லை. காங்கிரஸ் கட்சி என்பது தமிழ் இனத்திற்கு விரோதி,
பாரதிய ஜனதா கட்சியானது மானுட இனத்திற்கே விரோதி அப்படி அதில் சேர மாட்டோம். அதே மாதிரி மாநிலத்தில் உள்ள திராவிட கட்சிகள் என்று சொல்லப்படுகிற பெரும் கட்சிகளாக இருக்கிற திமுகவோடும் அதிமுகவோடும் எங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, கூட்டும் இல்லைன்னு சொல்லிட்டோம். வேற கூட்டணி வியூகத்தை நாங்கள் வகுக்கிறோம். எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அதுக்கான வேலைகளில் இப்போ இறங்கிட்டார். அந்த வேலை நடந்துட்டு ஒரு தமிழக வெற்றி கழகம் விஜயோட கூட்டணி அப்படிங்கறத நான் கொஞ்சம் சூசகமா நீங்க சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் உங்களுடைய கருத்து உரிமை, நீங்கள் எதை ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம். அதை தாண்டி அரசியல் கட்சிகள் இருக்குல்ல, இந்த திமுக அதிமுகவை தாண்டி அரசியல் கட்சிகள் இருக்குல்ல, இந்த தமிழ் தேசிய நலன் கருதுகின்ற அரசியல் கட்சிகள் இருக்குல்ல. இப்போ அந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைக்கின்ற ஒரு வேலை, ஒரு கூட்டணியோடு நாங்கள் களமிறங்க போகிறோம். இவங்க 2026லேயும் நாங்கள் வந்து 200க்கு மேலே 200+ன்றது அது சாத்தியம் இல்லை. ஏன்னா டெல்லியில் வந்து உங்களுக்கு ஒரு தொங்கு பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் இந்தியா கூட்டணியும் சரிதான். இல்ல தொங்கு பாராளுமன்றம் ஒண்ணும் இல்லையே, உங்க கூட்டணியோட பாஜக கூட்டணி தான். கூட்டணியில் அந்த கூட்டணியிலிருந்து எத்தனை பேரை பிடுங்க முடியும்ட்டு இந்தியா கூட்டணியிலிருந்து எவ்வளவு பேர் அந்த பக்கம் சேர்க்க முடியும்ட்டு அவர்களும் அங்க காயை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அரசியல் விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு. இது எங்க போய் முடியும்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு 77 வந்து ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. ஜனதா கட்சி ஆட்சி வந்து அது அந்த கட்சி ஜனதா கட்சி என்பது மக்களால் ஒன்று திரண்ட கட்சி இல்லை, தலைவர்களால் ஒன்று திரண்ட கட்சி. சரண் சிங் இருந்தார், முகராஜ் தேசாய் இருந்தார், ராஜ்நாத், இவர் பாபு ஜெகஜீவன் ராமன், இது மாதிரி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியாக வருகின்ற போது ஒவ்வொரு தலைவரை காலவாரது தான் பார்ப்பாங்க. இப்பயும் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறது தலைவர்களுடைய கூட்டணி தானே தவிர மக்களுடைய கூட்டணி இல்லை. அது என்ன இங்கே பாதிக்கும்? தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை என்ன பாதிக்கும்? அந்த இந்தியா கூட்டணி அங்கு பலவீனமாகும் போது இங்கே உள்ள கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எந்த பக்கம் போகணும்னே சொல்ல முடியாது. இந்த கூட்டணியில் அரசியல் கட்சிகள் திராவிட கட்சிகளை சொல்றீங்களா, திமுகவோ அதிமுகவோ யார் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதை தாண்டி ஒத்த சீட்டு ரெட்டை சீட்டு எல்லாம் நிறைய இருக்குல்ல, எது எங்க போகும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு அரசியல் மாற்றம் வருமே தவிர இவர்கள் நினைத்த வெற்றி அங்க பெற முடியாது. 2026ல் அவர் வந்து தம்பி யாரோ அந்த பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர் சொல்லும்போது சொன்னார், சென்டிமெண்ட்டாக சொன்னார், ஒரு முறைக்கு மேலே திமுக வந்ததில்லை அப்படின்ற மாதிரிலாம். இவர்கள் இந்த மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து மட்டும் தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி கலைஞர் உரிமை தொகைன்னு கொடுத்தாரு குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபான்ட்டு. இதை எப்போ கொடுத்துருக்கணும்? ஆட்சிக்கு வந்தவொடனே கொடுத்துருக்கணும். ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அதை ஒன்று கூட அவங்க செய்யலை. அதாவது இந்த கூட்டுறவு வங்கியில் அது என்னென்ன நகை ஏதாவது இருந்துன்னா கொண்டு கூட்டுறவு வங்கியில் அடமானம் வச்சிருங்க, நாங்கள் வந்தவொடனே தள்ளுபடி செஞ்சிருவோம். நாங்கள் அதுக்கப்புறம் வந்த பிறகு பார்த்தா அதில் ஒரு இலக்கு வச்சாங்க, சொந்த வீடு உள்ளவங்களுக்கு இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் நீக்குவதற்கான சூட்சுமை இவங்க தலைவருக்கு தான் தெரியும். அந்த சூட்சுமத்தை எங்கே தொலைச்சிட்டாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் இப்போ வந்து மக்களை கூப்பிடுறாங்க. முன்னாடி வந்து தேர்தலுக்கு முன்னாடியே மக்களே வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து போராடி நீட்டை நீக்குவோன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பாராட்டலாம். ஆனால் நீட்டை எப்படி நீக்குவது என்று தலைவருக்கு அந்த சூட்சுமம் தெரியும். வந்தவுடனே ஒத்த கையெழுத்தில் நீக்குவோம். நாங்கள் நீக்கினாங்களா? இன்னைக்கு ஒரு காணொலி, நான் வரும்போது காணொலி பார்த்து கண் கலங்குது. இந்த மதுவினால் என் குடும்பம் அழிஞ்சு போச்சுன்ட்டு ஒரு பெண் அழுவுது. இதே தான் அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, இந்தியாவிலேயே அதிக விதைகள் உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு, அதற்கு காரணம் மது தான், நாங்கள் வந்த முதல் கையெழுத்து மதுவுக்கு எதிராக போடுவோம். நாங்கள் போட்டாங்களா? நடந்ததா? சொன்னதை படிப்படியா குறைக்க தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த படின்னு சொல்லுங்க? அது ராஜா அண்ணாமலை மன்றது படியா இல்லை ராஜாஜி ஹாலோட படியா? எந்த படியை குறைப்பாங்க? எங்கே குறைச்சாங்க சொல்லுங்க? இந்த பக்கம் குறைக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுக்கடைகள் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, மதுக்கடைகள் கூடி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மனசாட்சியோட சொல்லுங்க, இந்த ஊடகத்தின் முன்னாடி நின்று பேசுற 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் கடைன்னு சொல்றாங்க. அரசு நிர்ணயிச்சுக்க கடை 24 மணி நேரமும் தமிழ்நாடு முழுசும் மதுக்கடைகள் இயங்குதா இல்லையா? என்னோட உங்க தொலைக்காட்சியிலேருந்து ஒரு தம்பியை காணொலி எடுத்துன்னு வர சொல்லுங்க, நான் காணொலி பதிவுகள் எடுத்து காட்டுறேன். எல்லா மதுக்கடையும் 24 மணி நேரம் இயங்குது. நீங்க அப்படி ஆதாரம் இருந்ததுன்னா நீங்க அரசு கிட்ட புகார் பண்ண வேண்டியதுதானே? புகார் கொடுக்கலாமே. இந்த மாதிரி நீங்க சொன்ன நேரத்தை தாண்டி இங்க செயல்படுறது புகார் கொடுத்திருக்கீங்க. நாங்கள் புகார் கொடுத்து காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்து அந்த காவல் ஆய்வாளர் எங்ககிட்ட கெஞ்சுறாரு, ஏங்க இதை வச்சு தான் நாங்கள் நோட்டு புத்தகம் பேப்பர் வாங்குறோம், அதை வாங்குறோம், இந்த காவல் நிலைய செலவுகளை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்றோம், இதுல கொஞ்சம் தயவு செய்து நீங்க தலையிட. இதுக்கெல்லாம் நம்ம ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாது. போய் பண்ணதுக்கான ஆதாரம் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்களே அரசுக்கு முன்னாடி நம்ம தெரிவிப்போம். கண்டிப்பா சொல்றேன், ஒரு இடத்துல நடவடிக்கை எடுக்கல. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வேந்தரின் மக்கள் சபை.
2026 200+ ஸ்டாலினின் கணக்கு சரியா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். செல்வகுமார் அவர்களிடம், அதிமுகவா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், இந்த 200 அப்படிங்கிறது எட்டாமல் இருந்தது கிடையாது. இப்போ வந்து 1991 225 எடுத்திருக்கிறாங்க அதிமுக. அதே இது மாறி மாறி பார்த்தோம் அப்படின்னா 96 221, 2001 196, 2006 203. ஆக இந்த 2 திராவிட கட்சிகளுமே மாறி மாறி இந்த எண்ணிக்கையை தொட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த முறையும் அந்த மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? இப்போ வந்து நம்ம 91 அதிமுக 200க்கு மேல எடுப்பதுக்கு காரணம் வந்து அது தனி காரணம். அது வந்து எக்ஸ்க்ளூசிவா ராஜீவ்காந்தி படுகொலை நடந்தது, தீவிரவாதத்திற்கு ஆதரவான கட்சி திமுக அப்படிங்கிற பிம்பம் இருந்தது, அந்த கோபத்தால் வந்து வந்தது. அதே சமயம் 96 வந்து டிஎம்கே 200க்கு மேல எடுக்கிற காரணம் ஏடிஎம்கே மேல இருந்த மக்களுக்கு கோபம். நம்மை பொறுத்தவரை எப்படி அதிமுக 96 படுதோல்வி அடைந்ததோ அந்த தோல்விக்கு இணையான படுதோல்வியை திமுக சந்திக்க போகுது. இல்ல அதுதான் கேக்குறேன். அதுதான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல செல்வகுமார், இப்ப அதுதான் நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு நேரட்டிவ் இருக்கணும்ல, ஒன்னு அனுதாபம் இருக்கணும், இல்ல வெறுப்பு இருக்கணும், இல்ல எதிர்ப்பு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் வரும்போது தான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எண்ணிக்கையில வெற்றி பெற முடியும் கட்சிகள். அப்ப 2026 நம்ம பிளைண்டா இது மாதிரி படுதோல்வின்னா என்ன காரணமாக இருக்கும்? இன்னைக்கு வந்து நமக்கு அனைத்து துறை மக்களுமே வேதனையில தான் இருக்காங்க. இந்த அரசு வந்து இந்த வெற்றியை வந்து இந்த வெற்றி மிதப்புல களிப்புல கொண்டாட தொடங்கி இருக்காங்க. எங்க வந்து கவனம் செலுத்தணுமோ அங்க திரும்ப திரும்ப தோல்வி. சிறுதொழில் பத்தி சொன்னோம், 5%. இப்பதான் நம்ம 2022 50% வரை மின்கட்டணத்தை உயர்த்தி விட்டு 2023 மீண்டும் 5% ஏத்துனாங்க. 2024 5% ஏத்துவேன்னு சொல்றது எப்படி ஏத்துக்குவாங்க? அது தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய பாதிப்பு. மகளிருக்கு அனைவருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. இப்ப அண்ணன் வந்து மதிமுக வந்து சொன்னாரு, பிரதமர் வந்து அவர் பேரை வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. அதுல எந்த திட்டத்துக்குமே இந்திய அரசு பாரதத்தை பொறுத்தவரை மோடி அப்படின்னு பேர் எந்த திட்டத்துக்குமே கிடையாது. இல்ல மத்திய அரசுடைய பேர் வருதுங்கற தன்னுடைய தந்தை என்ற காரணத்துக்காக கலைஞரின் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனான்னு இவர் கொள்ளையடித்து வச்ச லட்சக்கணக்கான கோடி பணத்தை கொண்டு வந்து பணம் தராங்களா? எதற்காக கலைஞரின் பெயர் அங்கு பயன்படுத்தப்படுகிறது? இல்ல வார்த்தை பிரயோகம் மட்டும், நீங்க அதை வந்து ஆதாரம் இல்லாம வார்த்தைகள் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இல்ல எதற்காக கலைஞரின் கேள்வி மட்டும் எடுத்துக்கங்க. எதற்காக கலைஞரின் பெயரை வைக்க வேண்டிய தேவை என்ன? எதற்காக வைக்கிறாங்க? அது அவருக்கு இந்த பணத்துக்கு என்ன சம்பந்தம்? பிரதமர் அவர்கள் பிரதமர் பேர் தான் வைக்கிறாரு. ஒருவேளை ராகுல் காந்தி வந்தாலுமே அது பாரத பிரதமர் அப்படின்னு தான் இருக்கும். அதே சமயம் வந்து இது இன்னொரு அந்த வரி பயிரை பத்தி அருமையா சொன்னாரு. 29 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொன்னாரு. இதுல வந்து நம்ம பொதுவாக விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 96 திமுக மத்திய அரசுல வந்து முதல் முறை அங்கம் வகிக்கிறாங்க. அப்ப வந்து ஐக்கிய முன்னணி அரசு இருக்கு. திமுக மத்திய அரசுக்கு உள்ள போகும் பொழுது 96 வந்து 1996 தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வழங்கிய வரி பகிர்வு மொத்த மாநிலங்களுக்கு போற பங்குல 6.4%. இதுவே 18 ஆண்டுகள் இடையில ஒரு 13 மாதத்தை தவிர 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்து தங்களுக்கு தேவையான அமைச்சர் பதவிகளை வாங்கி கொண்டு தன்னுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் மருமகனின் மகனுக்கும் மகளுக்கும் பதவி வாங்கி கொடுத்த திமுக தலைவர் அவர்கள் ஆட்சியை விட்டு மத்திய அரசு ஆட்சியை விட்டு வெளியேறும் பொழுது 2014 4.1% குறைந்து விட்டது. அந்த சதவிகிதம் 4.1% மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அது குறையவே கிடையாது. பின்னர் வந்து எப்படி மத்திய அரசு வரி பயிரை குறைச்சிச்சுன்னு சொல்றாங்க. அதே சமயம் செஸ் சார்ஜ் பத்தி அழகா சொன்னாரு. அது என்னமோ அதையெல்லாம் வசூல் பண்ணி மோடி அவர்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்ட மாதிரி செஸ் சார்ஜ் எவ்வளவு வசூலிக்கப்படுகிறதோ அது வந்து ஒரு மாநிலத்துக்கும் மத்திய அரசின் மானியமாக வருது. மானியமா தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டமாக வருது, ஜல்ஜீவனா வருது. அதன் பங்கு பட்ஜெட்ல இருக்கு. நீங்க பட்ஜெட்ல எடுத்து காட்டுங்க. பட்ஜெட்ல வந்து மொத்த பட்ஜெட்டோட தொகை எவ்வளவு, அதில் மத்திய அரசோட பங்கு குறைஞ்சிருக்கான்னு காட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். மத்திய அரசின் பங்கு தமிழகத்தின் பட்ஜெட்டில் மோடி அவர்கள் வந்த பிறகு அதிகரிச்சுட்டு தான் போகுது. அதற்கு காரணம் வந்து
மாநிலங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டும், மத்திய அரசு திட்டங்களில் செலவு செய்ய வேண்டும், வரி பெயர்வு அதிகரிச்சிருக்கு. அப்ப எங்க இருந்து குறைஞ்சிருக்கு? சரி இது எல்லாமே வந்து பார்க்கும் பொழுது இந்த அரசு இந்த வெற்றி அவர்களுக்கு போதை அளித்திருக்கிறது. எப்படி தமிழகம் முழுவதும் போதையில் தள்ளாடுகிறதோ, தமிழகம் முழுவதும் போதையில் எப்படி குற்றங்கள் அதிகரிச்சிருக்கோ, இனி வரும் காலங்களில் இந்த அரசு தோல்வியை நோக்கி விரைவாக செல்லும். 96ல் அதிமுக தோற்றதை போல, 2011ல் திமுக தோற்றதை போல, 2026ல் திமுக உறுதியாக படுதோல்வியடையும். அதன் பிறகு எந்த காலத்தும் அவர்கள் மீண்டு வரவே முடியாது. சரி, அந்தரிதாஸ் அவர்களிடம் இப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து பெரிதாக பேசப்படும். சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு சொன்னா அப்படி பார்க்கும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு விலைவாசி உயர்வா இருக்கட்டும், எம்எஸ்எம்இக்கான ஒரு அந்த மின் உயர்வா இருக்கட்டும், கட்டண உயர்வா இருக்கட்டும், அதே மாதிரி மாதந்தோறும் நாங்க மின் கட்டணம் எடுப்போம் அப்படிங்கிறது பெருசா எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. மக்கள், அது நடுத்தர மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அதெல்லாம் இன்னுமே நிறைவேற்றப்படலை. அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாநில சுயாட்சி, எங்க மாநிலத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாக்குறாங்க, எங்களுக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இருக்கு அப்படிங்கிற பிரச்சாரங்கள் எல்லாம் இவங்களுக்கு வெற்றியே தந்துடுமா? அதாவது ஏதோ தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் போதையில் தள்ளாடுற மாதிரி தோழர் பேசிட்டு இருக்காரு. அவங்க ஆடுற 18 மாநிலத்திலையும் மதுவிலக்கு அமுல்படுத்திட்டு அவர் அந்த பேச்சை பேசுறது நல்லா இருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்றதை விட நம்ம என்ன செய்ய முடியும் அதுதான் ஊருக்கு தானடி உபதேசம் உனக்கு இல்லையடி கண்ணேன்ற மாதிரி அவங்க முதல்ல அதை பரிசீலனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். ஆமா பேசுவோம். குஜராத்ல எவ்வளவு இது சரக்கு ஓடிட்டு இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும் சார். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இல்ல இவர் சொன்னாரு செஸ் சர்சார்ஜ் வந்து மாநிலத்துக்கு உண்டான மாநிலத்துக்கு பங்கீடு கிடையாது. அதை தான் நான் சொன்னேன். எங்களுக்கு தெரியாமலாம் சொல்லல. செஸ்லயும் சர்சார்ஜ் எப்பயும் மாநிலத்துக்கு பங்கீடு கிடையாது. ஆனா வரி வசூல்ல ஜிடிபில இதுதான் அதிகமா இருக்குது, ஜிஎஸ்டில அதிகமா வந்து மகாராஷ்டிராக்கு அடுத்து நம்ம தான் இருக்குது. நமக்கு உண்டான பங்கீடு வரலாம். அந்த மாற்றாந்தாயம் வேற என்ன, அதுதான் மானியமா வருதுங்கிறாரு. என்ன மானியமா வருது அப்படிங்கறத ஜல் ஜீவனா வருதுங்கிறாரு. பட்ஜெட்ல சொல்லுங்க. நம்ம வந்து இந்த விவாதம் சரி சார் பேசி முடிச்சிடறேன் சார். பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் சொன்னாரு, கணக்கு வழக்கெல்லாம் சொன்னாரு. பிரைம் மினிஸ்டர் கேர் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், அவசரப்படாது. பிரைம் மினிஸ்டர் கேர்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்டு ஏன் வந்து இன்னைக்கு வந்து ஆர்டிஐ கவரேஜுக்கு வெளியில இருக்கு? அதை சொல்றதுக்கு நான் பயம். இந்த முதலாளிகள் 24 லட்சம் கோடி கடன் கார்ப்பரேட் செக்டாருடைய கடனை தள்ளுபடி பண்ணாங்களே, அதுக்கு உண்டான சலுகைகளை அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஃபண்டில் போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த பிரைம் மினிஸ்டர் ஃபண்டில் தான் எந்தெந்த மாநிலத்தில் கோவால கவுத்தாங்களே, அருணாச்சல பிரதேசத்தில் கவுத்தாங்களே, இந்த மாநிலங்களிலே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்காக. கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. நீங்க பேசும்போது நான் பேசாம இருந்தல, என்ன ஆதாரம் கேக்குறீங்க? கொஞ்சம் அவசரப்படாதீங்க. எல்லாம் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் காருக்கு ஆர்டிஐ கவரேஜ் இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க. கிடையாது. எவ்வளவு ஃபண்ட் சார் நாங்க சொல்றோம்? 10,000 கோடி இருக்குதுன்னு நாங்க சொல்றோம். நீங்க வந்து அதை கணக்கு கொடுங்க. ஏன் கணக்கு கொடுக்க மாட்டீங்க? பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் தனியா இருக்கு. அப்படி இருக்கும் போது பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ்னு சொல்லிட்டு ஏன் ஃபண்ட் நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்க. சரி, இவங்களுக்கு பிஜேபி பத்தி அதிகம் பேச தேவையில்லை. அவங்களே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், அதனால அவரை பத்தி அதிகம் பேசல. கோபாலனுடைய கட்சி அதிமுக ஓட்டு வங்கியை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. பிரதான எதிர்கட்சியாக அதிமுக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனா அவங்க கொஞ்சம் சுயப்பிரதேசத்தை அவங்களும் சொல்லணும். 200+ தளபதி சொன்னதுல அதிகம் ஓவரா பூஸ்ட் அப் பண்ணி சொல்றாருன்னு அண்ணன் சொல்றாரு. பூஸ்டப் பண்ணி சொல்ல. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கணக்கெடுத்து பார்த்தா, சட்டமன்ற ரீதியாக கணக்கெடுத்து பார்த்தா 221 தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கிறது. ஆனா அண்ணன் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன சொன்னா அதுக்கு இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, 2 பேருமே தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சிருந்தாங்க. பாஜக இங்க என்டிஏ கூட்டணி, இந்த பக்கம் இந்தியா கூட்டணின்னு. நாங்க தமிழக மக்களுடைய உரிமைகள் அப்படிங்கறத மட்டும் வச்சு நடுவுல இருந்தோம். அதே மாதிரி இவங்களுக்கு 9 முறை மோடி பிரச்சாரத்துக்கு வந்தாரு, இங்க ராகுல் வந்தாரு. ஆனா நாங்க எங்களுக்கு மட்டும் பண்ணணும். இதுதான் எங்களுக்கு இந்த தோல்விக்கு காரணம், ஒரு பின்னடைவுக்கு காரணம் அப்படிங்கிறது. ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர். மேடம் குடுக்குறது தோல்வி கிடையாதுங்க. அதான் பின்னடைவு. 2019 வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டா இருக்கு. அது பின்னடைவுக்கு காரணம் சார். அது சொல்றாங்கல்ல, அவங்க கூட்டணி இல்லாம சந்திச்சிருக்காங்க. நாங்க பிரதம மந்திரி வேட்பாளர் இல்ல, இவங்க வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்றது ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர். அது அவங்க தான் சரி பண்ணிக்கணும். நாங்க சரி பண்ண முடியல. அப்ப எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போற கூட்டணியா இருக்கு. அது எப்படி சார் போகும்? திமுக கூட்டணி அப்படி கிடையாது. எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சார பலம் கம்மின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல அப்ப துரை வைகோ திருச்சியில அவ்வளவு தூரம் அவர் கண்ணீர் விட்டு கதறாருல, அந்த அளவுக்கு கூட. அது எங்களுக்கான உரிமைங்க.
எங்களுடைய அங்கீகாரத்துக்கு எங்களுடைய பதிவுக்கு அந்த உரிமையை நாங்க நிலைநாட்டணும். அதை நாங்க சொன்னோம். இன்னும் இதுல என்ன தவறு இருக்குது? நாங்க கடைசி வரையில அதுல நின்னோம் இல்ல. ஒரு வலுவான கூட்டணியா திமுக இல்ல. அததான் பாக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன் சொன்னாரு 9 இடங்கள்ல ஒரு டெபாசிட் ஏன் போச்சுன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அதுவும் வந்து வலுவான இடங்கள்ல, கன்னியாகுமரியில் டெபாசிட் போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் வந்து முக்கியமான இடங்கள்ல, அதாவது நெல்லை இப்போ வலுவாக இருக்கிற இடம், இதுவரைலாம் அப்படியெல்லாம் அதிமுக வந்து டெபாசிட் போனதில்லை. வலுவான தென் சென்னையில கூட ஒரு எலைட் கான்ஸ்டிடுவன்சின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து தேனியில் வந்து ஏன் டெபாசிட் போச்சுன்னு அவங்க யோசிக்கணும். ஒருவேளை தினகரன் நின்றதுனால போயிச்சான்னு அவங்க சொல்லணும். அதே மாதிரி ராமநாதபுரம் ஓபிஎஸ் நின்றதுனால அங்கே டெபாசிட் போச்சான்னு சொல்லணும். ஆக அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணுமே தவிர, நீங்கள் வந்து அடுத்தவங்களை குறை சொல்கிறத வச்சு நம்ம வந்து காலத்தை ஓட்டிட முடியாது. அதனால் நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் வந்து இதுவரை என்ன பாதுகாக்கப்பட்ட வேளாண் பண்ணணும்னு அவசரமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி 2020 கொண்டு வந்தீங்க. நாங்கள் அப்பவே சொன்னோம், நீங்கள் வந்து 2017 போட்ட நோட்டிஃபிகேஷன் 29 ரத்து பண்ணணும்னு சொன்னோம். அது பண்ணலை. அதுக்கப்புறம் வேதாந்தா வந்து ஓஎன்ஜிசி கூட போட்ட மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ரத்து பண்ணணும்னு சொன்னோம். அது பண்ணலை. பெட்ரோ கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து அலோவ் பண்ணக்கூடாது, அதுக்குண்டான ஜிஓ வந்து நீங்கள் போடணும்னு சொன்னோம். அதை போடலை. அதை போடாமல் அதை நிறைவேற்றாமே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யார் இப்போ ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்றதுன்றது அவங்க வந்து மனசாட்சியில கை வர்றாங்களா சார்? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இப்போ வந்து வேற ஏதாவது செயல்பாடுகள் இருக்குதா? பெட்ரோகெமிக்கல் ஹால்டியான்னு அவங்க இருக்கும்போது இல்ல, அவங்க இருக்கும்போதே அதுக்குண்டான ஒப்பந்தத்தை, அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் அது உள்ள வர்றாங்கங்கறாரு. இல்ல 2017 ஹால்டியா நிறுவனத்துக்கு கூட 50,000 கோடிக்கு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டது அவங்க தான். அவங்க போட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி வந்து ஒப்பந்தம் இருக்கும்போது அது மாற்று எப்படி வர முடியும்? ஆக அந்த அடிப்படையில் இருக்குது. இவங்க வந்து விவசாயிகளை பத்தி, விவசாய சட்டங்கள் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, விவசாயிகளுக்கு நல்லதா இருக்குது, அவங்களுக்கு நிறைய அதுல வந்து வாய்ப்புகள் இருக்குது, நன்மை தான் இது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த 700 பேர் இறந்த பிறகு விவசாய சட்டங்களை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு சட்டசபையில தளபதி அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்த பொழுது கூட பிஜேபி கூட இவங்க வாக் அவுட் பண்ணாங்க. அதை கூட எதிர்த்து நிக்கல. தொழிலாளர் நல சட்டங்கள் 29 சட்டங்கள் நிறைவேற்றினாங்க. இதுவரை கண்டனம் கூட தெரிவிக்கல. மாத்திரமல்ல, திமுக இருக்கிறதுனால இல்ல, ஒரே நிமிஷம், ப்ரீ பப்ளிகேஷன் ஆஃப் ப்ரீ பப்ளிகேஷன் கெசட் பப்ளிகேஷன் இல்லாம அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. சிஏஏ கேரளா மாதிரி நாங்க நிறுத்தி வைப்போம்னு சொன்னாங்க. சிஏக்கு இன்றைக்கு வந்து இஸ்லாமியர்களுக்காக பேசுகின்ற அதிமுக, ஆனா கடந்த அந்த சட்டம் நிறைவேற்ற 2019 ஜனவரியில கொண்டு வரும்போது 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க ஓட்டு போட்டாங்க. ஏன் அப்ப ஓட்டு போட்டாங்க? அவங்க ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியருக்கு அடுத்தவங்கள புடிச்சு பேசுறது. கோபால், அப்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபெயிலியர் உங்களோடது. ஒரு வலுவான கூட்டணி அமைக்காதது உங்களுடைய தவறு. திமுகல கூட்டணி வலுவா இருக்கு, அது வந்து ஒரு வாக்கு வங்கியை தருது அப்படின்னா அதிமுகவை நம்பி யாரும் வரல அப்படிங்கறது எப்படி பாக்குறீங்க அந்த பார்வை? இல்ல, அதிமுக நம்பி யாரும் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பிஜேபி. அது இப்ப தினகரன் அண்ணா வந்து தேனியில் நின்னாரு, அவங்க நெல்லையில, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா திருச்சியில. இங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியில அவங்க ஜெயிக்கிறத விட ஏடிஎம்கே வாக்கு வங்கி எப்படி குறைக்கலாங்கிறதுல அவங்களுடைய செயல்பாடு இருந்ததை ஒழிஞ்சு அவங்க ஜெயிச்சு எப்படி முன்னாடி கொண்டு வரலாம், கட்சி எப்படி வளர்த்தி வரலாம்னு இல்லை. அவர் தினகரன் ஆகட்டும், அவர் பன்னீர்செல்வம் ஆகட்டும், அதிமுகவுடைய வாக்கு வங்கியை குறைக்கணுங்கன்னு அவங்க செயல்படுறாங்க. அது மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். இல்ல, அப்ப அவங்கள வச்சு அவங்க குறைக்கணும்னு பாஜக நினைக்கிறாங்கன்னா இவங்களை சேர்த்து ஒன்றிணைந்து அதிமுகவை ஏன் வரக்கூடாது? இல்ல, என்ன கேட்டீங்கன்னா, அதிமுக இருக்கிறவங்க வந்து பரம்பரையா அதிமுக இருந்து வராங்க. பிஜேபிங்கிற கட்சி இப்ப ஒரு 10 வருஷமா தான் மக்களுக்கு தெரியும், இருந்தது ரொம்ப காலமா. ஆனா இருந்தாலும் இந்த ஒரு 10 வருஷமா தான் மக்கள் மத்தியில பேசப்படுது. உடனே வந்து இப்ப புது வாக்காளர்களா மாறுவாங்க. இருக்கிற வாக்காளர்கள் எப்படி மாறுவாங்க? அதனால ஏதோ ஒரு கூட்டத்தை கலைச்சு அந்த கூட்டத்தை அவங்க பக்கம் சேர்த்திக்கணுங்கிறதுல பிஜேபி வந்து தெளிவா இருக்கு. அதுக்கு வந்து உதாரணத்துல ஏகப்பட்ட மகாராஷ்டிரா சொல்லலாம், நீங்க ஒவ்வொரு மாநிலமா சொல்லிட்டு வரலாம். சரி, திமுக நீங்க பாஜகவை பாஜக விமர்சனம் பண்றீங்க. சரி, திமுகவை இப்ப என்ன பண்றீங்க? திமுக சொல்றாங்களே கோட்டையே நாங்க தகர்த்துட்டோம், அதிமுகவுக்கான எங்க வெற்றிடம் தான் இருக்குங்கிறாருல. இல்ல, அது பிஜேபி அவங்களும் ஒன்று சேர்ந்துதான் அதிமுகவுடைய செயல்பாடு. அதாவது என்ன சார், பாஜக கேட்டா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துக்குதுங்கிறீங்க, நீ உங்களை கேட்டா திமுகவும் பாஜகவும் சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையான நிலவரம் என்ன? உங்களுடைய வெற்றி பின்னடைவுக்கு என்ன காரணம்? 2019 விட இந்த 2024 தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்திலே அதிக பர்சன்டேஜ் தான் ஓட்டு வாங்கிட்டாங்க.
அப்படி நீங்க ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருந்தா கூட நீங்க சொல்லலாம். எப்படி ஆனா குறைஞ்சிருக்கு டெபாசிட் இழந்திருக்காங்கங்கிற விஷயம் இருக்குல்ல. அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 தொகுதிகள்ல டெபாசிட் இழந்திருக்கு. அதிகார பலம், சில தொகுதிகள்ல 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. அதிகாரத்துல இருக்காங்க, அவங்க படைபலம் பணபலம் அதிகாரத்துல இருக்காங்க. எவ்வளவு தூரம் இந்த எலெக்ஷன்ல எத்தனை மந்திரிகள் வந்து வேலை செஞ்சாங்க, எத்தனை என்ஜிஓக்கள் வேலை செஞ்சாங்க. நீங்க தமிழக மக்களுக்காக நின்னீங்கல்ல, அப்ப அந்த தமிழக மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கல? இல்ல, அதுக்குதான் வாக்கு போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன்ல அதிகமா தானே வாக்களிச்சிருக்காங்க. ஓட்டு சதவீதம் வெற்றி கொடுப்பாங்க. ஒரே நிமிஷம் கண்டிப்பா வெற்றி நாடாளுமன்ற கோபால்தாஸ் மரியாதைக்குரிய எடப்பாடியார் வந்து இன்னைக்கு பேட்டியில 1% அதிகமா இருக்கின்றது தவறான கணக்கெடுப்பாக நான் கருதுகிறேன். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 19 இடங்களிலே தான் அவர்கள் நின்றார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 33 இடங்களில் நின்றார்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள. சரி, நான் எடுத்துக்கிறேன் தென்னரசன் அவர்களிடம். அப்ப வந்து 2026 ஒரு கூட்டணி ஆட்சி வரும் அப்படிங்கறத அண்ணாமலை குறிப்பிடுறாரு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை, அவங்க எல்லாருமே கூட்டணி கணக்கு தானே போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இருந்தாலும் இப்ப திமுக அதிமுக இதை தாண்டி எப்படி வந்து மேல வந்து இப்போ பீகாரும் சந்திரபாபு நாயுடு பிளஸ் என்டிஏ கூட்டணி இருக்குதோ, பாஜக இருக்குதோ, அதே மாதிரியான ஒரு கூட்டணி ஆட்சி வரும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குதா? யாருக்கும் பெரும்பான்மை இருக்காதுங்கிறார். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சிகள் இது வரைக்கும் நடந்தது இல்லை. பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் கூட்டணியாக தேர்தலை சந்திப்பாங்க. ஆட்சி என்பது பெரும்பாலும் தனித்து தான் நடந்திருக்கு. அதனால் கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கூட்டணிகள் இடமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு புதிய கூட்டணிகள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க சொல்கிறாங்களே 200 +ன்றாங்கல்ல, 200+ என்பது அவங்க வந்து 20 கட்சி கூட்டணியோட சொல்கிறாங்க. ஒரு தனிச்சு நிற்கிறேன். இப்போ இவரை எடுத்துக்கிட்டு போனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுக்கு வாக்கு வங்கி கூடியிருக்குன்னா வெறும் 5% கீழே தான் பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு. மீதி பார்த்தீங்கன்னாக்கா எப்போதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5.5% 6% வாக்கு வங்கி இருக்கு. போன 2021 தேர்தலில் நீங்கள் தினகரனுக்கு 2.5 விழுக்காடு வாக்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஏசி சண்முகம் இருக்காரு, ஐயா பாரிவேந்தர் இருக்காரு, ஐயா ஜான் பாண்டியன் இருக்காரு. இவங்க எல்லாரும் வாக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு 18%, பாஜக தனித்து 11%. தனித்து இல்லையே, தனித்துன்னு நீங்க எங்க நின்னீங்க? அந்தந்த நீங்க நின்ன தொகுதிகளில் அந்த கட்சிகளுக்கான பிரதிநிதிகள் இருக்காங்களா இல்லையா? நீங்க தனிச்சு நின்று பாரதிய ஜனதா கட்சி நின்ன தொகுதிகளில் இந்த கட்சியை சார்ந்தவங்க அங்கே இருக்காங்களா இல்லையா? அவங்களுக்கு தானே வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த வாக்கு உங்களுடைய வாக்கு நீங்கள் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? தமிழக தேர்தலில் 2024 தேர்தலில் எங்களுக்கான வாக்கு எங்கள் வாக்கு அப்படின்னு சொல்கிற உரிமை யாருக்குன்னா நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. நாங்கள் மட்டும்தான் சொல்லலாம் தனித்து எங்களுக்கு 36 லட்சம் வாக்கு என்பது அது எங்களுடைய வாக்கு, அண்ணன் சீமானுக்கு விழுந்த வாக்கு, அதுவும் சீமான் அண்ணனுக்கு விழுந்த வாக்கு. எங்களுக்கு வந்து தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் சின்னமே கிடைக்குது. அந்த பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை செய்த சூழ்ச்சியினால எங்கள் சின்னம் பறிக்கப்பட்டது. சின்னம் போனாலும் சரி, செந்தமிழ் சீமானுடைய எண்ணத்துக்கு வாக்களிப்போன்ட்டு மக்கள் வாக்குதான் இவ்வளவு வாக்கு. சரி, நான் எடுத்துக்கிறேன். நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். விருந்தினர்களுக்கு நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. இன்னும் என்னென்ன கட்சிகள் வந்து களத்தில் இறங்க போகின்றன, கூட்டணி எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் காலம் பதில் சொல்லும். ஆக ஸ்டாலினின் கணக்கு சரியா தப்பா என்பதை காலம் நிர்ணயம் செய்யும். நன்றி, வணக்கம்.